இப்போ நாமக்கல்ல இருக்க கொல்லிமலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இருக்கு பாருங்க, அந்த மலைக்கு தான் கேஸ் நம்ம இப்போ போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாக நாங்களும் மலைக்கு கிளம்பியாச்சு. நிறைய போகும்போது நிறைய செடி கொடி சூப்பராக இருந்துச்சு கைஸ். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் படம் வந்திருக்கோம். வண்டிக்கு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்து வியூவை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வண்டிக்கு காற்று இல்லைன்னு சொன்னால் காற்று அடிச்சுட்டு கிளம்பியாச்சு கைஸ். வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. போக போக வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த போர்டையும் பார்த்தாச்சு, கொல்லிமலை போர்டு. அப்புறம் உள்ளே போக போக நல்லா 2 சைடு மரம், நல்லா வியூஸை பார்த்துக்கிட்டே போகணும், நல்லா இருந்துச்சு. இதுதான் மலையோட அடிவாரம், இதுதான் ஸ்டார்டிங். இனிமேல் நம்ம கொல்லிமலைக்கு அந்த மலைக்கு போகணும். மொத்தம் 72 வளைவு இருக்கு. மேலே போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ போகலாம். கொல்லிமலை உங்களை வரவேற்கிறது. நல்லா வெல்கம். கொல்லிமலை போர்டையும் பார்த்தாச்சு கைஸ். நல்லா ஃபன் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இப்போ வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் ஃபஸ்ட்டு வளைவில் இருக்கும். இந்த பாருங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க, கொண்டை ஊசி வளைவு ஃபஸ்ட்டு. மொத்தம் 70 இருக்குது, 70 வளைவு இருக்கு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறோம். 70க்கும் மேலே போக போகிறோம். அந்த மலைக்கு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஹேர்பின் பேண்டில் அந்த பஸ்ஸு வளையிறதே ஒரு தனி அழகு தான் கைஸ். அந்த ஹேர்பின் பேண்டில் ஒரு பயங்கரமான ஒரு வளைவில், அந்த வளைவுலையும் அந்த பஸ்ஸு வளையுதுன்னா டிரைவர் எப்படி ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டுலாம் யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்க, இப்போ தான் 19வது வளைவுக்கே வந்திருக்கோம். 19. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் போர்டு பார்க்கலாம். 20 கிலோமீட்டரில் கிட்ட நெருங்கியாச்சு. ஒரு வழியாக நம்ம பாதி மலை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஏறணுங்க, நிறைய வளைவு இருக்கு. இன்னும் அந்த வியூஸ்லாம் பாருங்க கீழே. இந்த வளைவு நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம். சின்னதாக எறும்பு சைஸில் தான் கேஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தப்போ இவ்வளோ பெருசு. இது வந்து ஒரு முக்கியமான கொல்லிமலையோட பார்ட்டுன்னு சொல்லலாம், ஹேர்பின் பார்ட்டு. கீழேருந்து ரோட்டில் வரப்பே இந்த ஒயிட் கலரில் இந்த பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்கு பாருங்க. இவ்வளோ பெண்டில் இந்த ஒரு பார்ட்டு தான் இப்படி இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்டு போகிற வழியில் ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு பாட்டுன்னு சொல்லிட்டான். 67வது வளைவு வந்தாச்சு. 67, 70 வளைவில் 67, 70வது வளைவும் கடந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மேலே இருக்கிற சோளக்காடுன்ட்டு ஒரு ஊர். 70 ஹேர்பின் பெண்டில் கடந்து வந்தோன்னா இந்த ஒரு ஊர் ஒன்று வரும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் வந்து சகஜமாக இருக்காங்க. போகிற வழியில் ஒரு மரத்தில் பலாப்பழம் காய்ச்சி இருந்துச்சு. பிஞ்சு தான், ஆனால் அதை பறிக்கணுன்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடையே போட்டு வச்சிருந்தா இது அத்தி பழங்களா? வணக்கம். நம்ம இப்ப கொல்லிமலையில இருக்கோம். நான் பேர்கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவை நம்ம தங்கிக்கூடிய பல்வேறு இடங்களை பார்த்திருக்கோம். ஆனா எளிதா நமக்கு கிடைச்சது இந்த பலாப்பழம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தயவு செஞ்சு பாருங்க, அத்தி பழம் நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு வழக்கத்துல நம்ம பேசணும்னா நம்ம பலாப்பழங்கிறது நம்மளுடைய வரைமுறையில அதிகமா இருக்காது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காது. நம்ம மலைப்பகுதியில் மட்டுமே இந்த மாதிரி பேர்லாம் வந்து எளிதாக காண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சோளக்காடுன்ற ஊரில் வந்து முக்கியம் லஞ்சுக்கு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். மேலே கடை, எல்லா ஃபுட்டு கடை எல்லாமே இருக்குது மேலேயே. ஆனால் கொஞ்சம் சரியில்லை கைஸ், அங்கே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. நீங்கள் நாங்களும் ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு.
ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஃபுட்டு என்ன ஃபுட்டு அப்படி இப்படின்ட்டு க்ரௌடு நிறையா இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மழை பெஞ்சிருச்சு. ரொம்ப நேரம், ஒரு அரை மணி நேரம் நின்றுப்போம். மேலேயே ஒரு ஆகாய நீர்வீழ்ச்சி போகிற வழி தான். போகிற வழியிலே மழை நின்றுச்சு. நல்ல வேலை கடைகள் பக்கத்தில் நிறைய கடைகள் இருந்துச்சு. அங்கே போயிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அரபீஸ்வரர் கோவில்ன்ட்டு ஒரு போர்டு பார்க்கலாம். இடங்கள் நாம் கண்டிருப்போம் வாழ்வியல் பல இந்த ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா சரியான ஃபன்னு. போகும்போது சரியான ஃபன்னு. அஜித்துன்ட்டு ஒருத்தன் இருப்பான், நல்லா அவனாலே ரொம்ப ஃபன் பண்ணுவோம். போகிற வழியில் நாங்கள் ஒரு பெட்ரோல் பங்கை தான் அங்கே நாங்கள் தேடிட்டு போகிறோம். அங்கே மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வண்டியில் வந்து ஃபியூல் போட்டு வச்சுக்கணும். வண்டி வந்து மேலே ஏறும்போது ரொம்ப ஃபியூல் வந்து ரொம்ப இழுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. போகும்போது நிறையா வியூ, மேலேயும் வயல் நிறையா இருக்குது, வயல்லாம். நான் மறுபடியும் மலையில் மாட்டியாச்சு கைஸ். பரவாயில்ல, மலையில் போனாலும் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஆகாய நீர்வீழ்ச்சி போகவே முடியல, ரொம்ப டைமும் ஆயிடுச்சு. நண்பர்கள் வணக்கம். நாம் இன்னைக்கு கொல்லிமலையில இருக்கோம். நம்ம ரிவ்யூ பார்க்க வந்த அரபீஸ்வரர் கோயில அங்க வரப்பகுதியில் எல்லாமே மலைகள் சூழ்ந்து இருந்ததால நம்ம அந்த இதை காண முடியல. நம்ம எளிதா போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மலையில் மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை. அப்புறம் கொஞ்சம் ஒரு போகிற வழியில் ஒரு டீ கடை இருந்துச்சு, பார்த்து நின்னாச்சு. நல்ல ஸ்பாட்டாக பார்த்து போகிறதுக்கே எப்படியும் ஒரு மணி நேரமாச்சும் ஆகும். கீழே மாட்டிக்கிட்டோம். செம்மையான மழை. ஐயோ முடியல. நாங்கள் கீழே போயிட்டு வீடியோ அதிகமாக உங்களுக்கு வராது, ஏன்னா மழை பெஞ்சிட்டு எடுக்க முடியல. செல்லு நனைஞ்சதுனால டிக்கிக்குள்ளே வச்சாச்சு, அதனால் அதிகமாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா மழையில் அந்த குளூரில் வாயிலேருந்து புகையே வர ஆரம்பிச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நானும் ஃப்ரெண்டு விளையாண்டுட்டு ஒரு டீ ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அந்த மலைக்கு அந்த குளிருக்கும் ஒரு சூப்பரான சூட்டுக்கு நல்லா இருந்துச்சு கேஷ் அந்த டீ குடிக்கிறப்போ. அப்புறம் நாங்கள் டீயெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட்டில் நின்னாச்சு கேஷ். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரபீஸ்வரர் கோவில் போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் ஒரு டிக்கெட்டு கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபா அப்படின்ட்டு டிக்கெட்டு இருக்கும் அங்கே. இப்போது கொல்லிமலையில் மேலே இருக்கிற அரபீஸ்வரர் கோவில் அங்கே தான் இருக்கும். இப்போ வந்து உள்ள ஆகாய நீர்வீழ்ச்சி அதுக்கு போக முடியாது, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. மலையில் வர மாட்டிக்கிட்டோம். இப்போ போக முடியாது, ஏன்னா நாளைக்கு தான் வர மாரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பெரிய ஒரு சோதனை நடந்துருச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு இந்தாண்ட சைடு இருக்கும் சிற்றருவி, சின்ன அருவி அது. ஏன்னா எங்களால் ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போக முடியல கைஸ். 300 அடியிலேருந்து ஆகாய நீர்வீழ்ச்சி கொட்டும். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, எங்களால் போக முடியல. நாங்கள் வந்ததே லேட்டு, அதனால் உள்ளே வந்து அலோடு கொடுக்கல கைஸ். எங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு திரும்பி போகிறோம். இதனால என்ன அதனால வர முடியும். ஆகாய நீர்வீழ்ச்சி கிடையாது. இந்த சிற்றருவி பக்கத்தில் ಒಂದು உடைமாற்று மறைவு இருந்துச்சு. ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. அங்கே இருந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நல்லா ஜாலியாக அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் மறுபடியும் சிற்றருவி பார்த்துட்டு கொஞ்சம் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ மறுபடியும் வீட்டுக்கே கிளம்பலாம் வாங்க கைஸ். ஒரு வழியாக நாங்கள் மேலே இருக்கிற அரபீஸ்வரர் கோவிலுக்கு எய்த்தாப்பில் நிற்கிறோம். இது வெளில இருக்கிற ஒரு சிலை. அந்த கோவிலுக்கு கடைசியாக போயிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். கைஸ் 1300 அடிக்கு மேலே உள்ள அரபீஸ்வரர் கோவில். இது வந்து சிவன் கோவில் தான். சிவன் கோவில் இது வந்து. கோவிலுக்குள்ளே என்ட்ராகி உள்ளே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவும். அந்த ஸ்வீட்டு கடை உள்ளே வச்சுருந்தாங்க. ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த.
அப்புறம் நம்ம பையனுக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்பியாச்சு கைஸ். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு. உள்ள ஒரு ஃபன்னு கோயிலுக்குள்ளேயும் ஒரு கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் கடை ஒன்று இருக்கும். ஒரு பிரசாதம் வந்து 60 ரூபா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரசாதம் உள்ள வந்து ஒரு லட்டு, ஒரு முறுக்கு, ஒரு அதிரசம், அது மட்டும்தான் இருக்கும் கைஸ். நாங்கள் கடைசியாக நாங்களும் அந்த பிரசாதத்தெலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கைஸ். இருட்டும் போயிடுச்சு. இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளாக் பண்ணி போடுறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீ சுகர் உனக்கு சுகர் நீ சாப்பிட தொலர் இருட்டு ரொம்ப கட்டுது. வாடாடே இது விரியாடே. இது எனக்கு, நான் சுகர் எனக்கு கம்மி. வாடா இன்னைக்கு எங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. 1300 அடி ஃபால்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 5 மணி ஆயிடுச்சு. அதனால டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு போக முடியல. அதனால இன்னைக்கு வந்து பயணத்தை முடிச்சுக்கிறோம். ட்ராவலிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.